இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் டூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன டூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பிளாட் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிராஃப் எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா இல்லையான்னு நம்ம விஷுவலா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி பிளாட்டை யூஸ் பண்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராபபிலிட்டி பிளாட்னா என்ன? முதல்ல இது ஒரு கிராஃபிக்கல் மெத்தடு. நம்ம இந்த பண்ண போற அனாலிசிஸ் வந்து கிராஃபிக்கல் மெத்தடை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நார்மலா இல்லையான்னு நம்ம விஷுவலா தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. கிராஃப்ல இருக்கிற அந்த புள்ளி வந்து டயகனலாஜிக்கல் லைனுக்கு மேல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் கிராஃப்ல. பிளஸ் பி வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆண்டர்சன் டார்லிங் டெஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், 0.05 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கேட்டர் பிளாட் அப்படி அந்த அந்த கான்செப்ட்ல வரும். ஓகே, மினி டேப்ல டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன். டேட்டா வந்து மார்க்ஸ். ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு 56, 72, 68, 74, 65, 69, 70, 62, 67, 75. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிராஃப் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ப்ராபபிலிட்டி பிளாட் அப்படிங்கிற இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிளா மல்டிபிளான்னு கேட்கும். சிங்கிள் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராபபிலிட்டி பிளாட்ல C1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் செலக்ட் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மார்க் எல்லாமே இங்கே வந்துருச்சு. கிளிக் ஆன் ஓகே. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கிராஃப் வந்து லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப் வந்துருச்சு. கிராஃப் வந்து கொஞ்சம் நான் சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன், செட் ஆகுற மாதிரி. ஓகே, ரீசைஸ் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, இப்போ நம்மளோட கிராஃப் வந்துருச்சு. ஸோ கிராஃப்ல நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டயகனல் லைன் வரும். அந்த லைனுக்கு பக்கத்தில் ஆண்டர்சன் டெஸ்டிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் இங்கே இந்த சைடு இருக்கும். ஸோ அந்த டயகனல் லைனுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்மளோட டேட்டா எல்லாமே நம்மளோட பி வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.744. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளோட பி வேல்யூ வந்து 0.05க்கு மேலே இருந்துச்சுனாலே அந்த டேட்டா வந்து நார்மல். ஸோ இப்போ நம்மளோட டேட்டா வந்து நார்மல் தான். நம்ம பிளாட்ல புள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு டேட்டா நார்மலான டேட்டா தான். தென் இதில் பி வேல்யூமே நம்மளுக்கு 0.744 தான் வருது. ஸோ ரெண்டுதும் நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு டேட்டா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ ஆகுது. ப்ராபபிலிட்டி பிளாட்டை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி கேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரெஷன் அனாலிசிஸில் அனோவால நம்ம யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் சார்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் டெஸ்ட்டுக்காக பண்ணலாம். இது ஸ்ட்ராட்டஜிக்கல் டெஸ்ட்டுக்கு இந்த டேட்டா வந்து நார்மலாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ராபபிலிட்டி பிளாட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதில் பிளாட் வந்து எல்லாமே டயகனல் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா, பி வேல்யூ 0.05க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ வந்து டேட்டா வந்து நார்மல் தான். இதுதான் கீ லாஜிக்கலாக நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மினி டேப் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.